ஹலோ ஆல். நம்ம குரூப் 2 மெயின்ஸ் ரீசனிங் சீரிஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கம்பேரிசன். இது வந்து நமக்கு பசிலில் தேர்ட் டைப்புங்க. ஆல்ரெடி நம்ம கிளாஸிஃபிகேஷன், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தாச்சு. இன்றைக்கி நம்ம டைப் 3 கம்பேரிசன் பசில் வந்துட்டு பார்க்கலாம். இதில் நமக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, செட் ஆஃப் பர்சன்ஸ் ஆர் திங்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருவாங்கங்க. அவங்கள பற்றின சில இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுப்பாங்க. அண்ட் அந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி நம்ம அங்கே எவ்வளோ பர்சன்ஸ் இருக்காங்களோ அவங்கள கம்பேர் பண்ணி அந்த சீக்வன்ஸை எய்தர் அசெண்டிங்காக இல்லை டிசெண்டிங்காக ஃபார்ம் பண்ணி அவங்க கேட்டிருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும். கிளியராக இருக்கா? இப்போ ப்ராப்ளம் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? கொஸ்டின் பாருங்க. ரீட் த ஃபாலோவிங் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின் கிவன் பிலோ இட். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஆல்கா இஸ் ஓல்டர் தென் மாலா. கோபால் இஸ் ஓல்டர் தென் மாலா பட் எங்கர் தென் ஆல்கா. கபில் இஸ் எங்கர் தென் ராம் அண்ட் மாலா. தென் மாலா இஸ் ஓல்டர் தென் ராம். என்ன சொல்லியிருக்காங்க? இங்கே ஒரு 5% வந்துட்டு கம்பேர் பண்ணியிருக்காங்கங்க. தென் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஆல்கா வந்து மாலாவை விட பெரியவங்க. தென் கோபால் இஸ் ஓல்டர் தென் மாலா பட் எங்கர் தென் ஆல்கா. கோபால் வந்து மாலாவை விட பெரியவர், ஆனால் ஆல்காவை கம்பேர் பண்ணும்போது யங்கர். தென் தேர்ட் என்னங்க சொல்லியிருக்காங்க? கபில் இஸ் யங்கர் தென் ராம் அண்ட் மாலா. கபில் வந்து ராமையும் மாலாவையும் கம்பேர் பண்ணும்போது அவர் யங்கர். தென் ஃபோர்த் என்ன சொல்லியிருக்காங்க? மாலா இஸ் ஓல்டர் தென் ராம். மாலா வந்து ராமை விட பெரியவங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக டிஃபைன் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் பாருங்கள். ஆல்கா இஸ் ஓல்டர் தென் மாலானா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எழுதுகிறேன். இவங்க ஆல்கா, இவங்க வந்து மாலாவை விட பெரியவங்க தானே. ஸோ கிரேட்டர் தேன் யூஸ் பண்ணுவோமா? ஸோ ஆல்கா இஸ் ஓல்டர் தென் மாலானா இந்த மாதிரி எழுதலாமா? செகண்ட் என்னங்க சொல்லியிருக்காங்க? கோபால் இஸ் ஓல்டர் தென் மாலானா கோபால் வந்து மாலாவை விட ஓல்டர். அப்போ கிரேட்டர் தேன் யூஸ் பண்ணுவோமா? தென் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? பட் எங்கர் தென் ஆல்கா. ஆல்காவை விட இவர் வந்து எங்கர் தானே. ஸோ ஆல்காவை இங்கே ஃபர்ஸ்ட் எழுதுவோமா? இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கிளியராக இருக்கா? ஆல்கா இஸ் ஓல்டர் தென் கோபால், தென் கோபால் இஸ் ஓல்டர் தென் மாலா. கிளியராக இருக்கா? தென் தேர்ட் பாருங்கள். தேர்ட் என்ன சொல்லியிருக்காங்க? கபில் இஸ் யங்கர் தென் ராமன் மாலா. கபில் வந்து ராமையும் மாலாவையும் கம்பேர் பண்ணும்போது யங்கராக இருக்கார். பட் நம்ம இங்கே மேலே பார்த்த வரைக்குமே நம்ம 3 பேர் தான் பார்த்துருக்கோம். இப்போ நமக்கு இந்த ராம், கபில் இவங்க எல்லாருமே நமக்கு நியூ பர்சன் தான். ஸோ நம்ம ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் எடுத்துப்போமா? ஃபோர்த் என்னங்க சொல்லியிருக்காங்க? மாலா இஸ் ஓல்டர் தென் ராம். மாலா வந்து ராமை விட பெரியவங்க தான். ஸோ இந்த மாதிரி எழுதலாமா? இப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வாங்க. கபில் இஸ் யங்கர் தென் ராமன் மாலா அப்படின்னா மாலா வந்து ராமை விட பெரியவங்க. ஸோ இப்படி எழுதலாமா? பேஸ்ட் ஆன் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட். தென் இவங்க 2 பேரை விட கபில் யங்கராக தானே இருக்கார். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுமா? இப்போது இது எல்லாமே ஒரே சீக்வன்ஸில் எழுதுவோமா? பாருங்கள். இங்கே நமக்கு யாருங்க ஓல்டஸ்ட்டாக இருக்கா? யார் பெரியவங்களாக இருக்கா? ஆல்கா தானே. ஆல்கா நமக்கு இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டில் தான் ஆல்கா பற்றி பேசியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இங்கே ஆல்கா எழுதலாமா? தென் ஆல்காக்கு அப்புறம் யார் பெரியவங்களா இருப்பாங்க? பாருங்கள். ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் மாலா இருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கோபாலும் மாலாவும் இருக்காங்க. பாருங்கள். கோபால் தானே மாலாவை விட பெரியவங்க. ஸோ ஆல்கா. இங்கே யாருங்க வருவா அடுத்தது? கோபால் வருவாரா? தென் அவங்களுக்கு அப்புறம் யார் வருவா? பாருங்கள். செகண்டாக கோபால் இருக்கார். தென் தேர்டாக யார் வருவா? மாலா வருவாங்களா? தென் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இதே ஆர்டரில் எழுதலாமா? மாலா வந்து யாரை கம்பேர் பண்ணும்போது? ராமையும் கபிலையும் கம்பேர் பண்ணும்போது ஓல்டராக இருந்திருக்காங்க. ஸோ மாலா இங்கே இருக்காங்க. தென் இங்கே யார் வருவா? ராம் வருவாங்களா? அவங்கள ஃபாலோ பண்ணி கபில் வருவாரா? பாருங்கள். நம்ம சீக்வன்ஸ் ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ இந்த சீக்வன்ஸ் வச்சு அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போமா? பாருங்கள். 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன சீக்வன்ஸ் நமக்கு கிடச்சிச்சு? இந்த சீக்வன்ஸ் தானே கிடச்சிச்சு. கிளியராக இருக்கா? ஆல்கா, கோபால், மாலா, ராம் அண்ட் கபில். கிளியராக இருக்கா? அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹூஸ் ஏஜ் இஸ் பிட்வீன் கோபால் அண்ட் ராம். கோபாலோட ஏஜுக்கும் ராமுடைய ஏஜுக்கும் பிட்வீனில் இருக்க அந்த பர்சன் யார் அப்படி தான் கேட்டிருக்காங்க. இங்கே யாருங்க இருக்கா? கோபால் நமக்கு எங்கே இருக்காரு? கோபால் இங்கே இருக்காரு. தென் ராம் எங்கே இருக்காங்க? இங்கே இருக்காங்களா? பிட்வீனில் யார் இருக்கா? மாலா தானே இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். கிளியராக இருக்கா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஹூஸ் ஏஜ் இஸ் பிட்வீன் மாலா அண்ட் கபில். ஸோ மாலாவோட ஏஜுக்கும் கபிலோட ஏஜுக்கும் பிட்வீனில் இருக்க அந்த பர்சன் யாருன்னு கேட்டிருக்காங்க. இப்போ மாலா இங்கே இருக்காங்க. கபில் வந்து இங்கே இருக்காரா? பிட்வீனில் இருக்க பர்சன் யார்? ராம் தானே. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். கிளியராக இருக்கா? தென் தேர்ட் பாருங்கள். ஹூஸ் ஏஜ் இஸ் எக்ஸாக்ட்லி இன் த மிடில் ஆஃப் ஆல் த 5. இந்த 5 பர்சன்ஸ் கம்பேர் பண்ணும்போது யாரோட ஏஜ் வந்து எக்ஸாக்டாக மிடில் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்கள். மிடில் இருக்க அந்த பர்சன் யார்? மாலா தானே. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஃபோர்த் என்ன கேட்டிருக்காங்க? ஹூ இஸ் த எல்டெஸ்ட். இங்கே இருக்கிறவங்களையே யார் வந்து எல்டெஸ்ட், யார் பெரியவங்களா இருக்கா? ஆல்கா தானே. இங்கே ஆல்கா தானே இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ. தென் ஃபிஃப்த்து பாருங்கள். ஹூ இஸ் த யங்கெஸ்ட். இந்த 5% யார் ரொம்ப யங்காக இருக்காங்க? யங்கெஸ்ட் யார்? கபில் தானே. ஸோ ஆப்ஷன் டி. கிளியராக இருக்கா? நமக்கு கம்பேரிஷன் டைப் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தாங்க கேட்பாங்க.
பெர்சன்ஸ் வச்சாங்க அப்படின்னா, இந்த மாரி ஏஜ் கம்பேர் பண்ணலாம். இல்லன்னா அவங்களுடைய ஹைட்ட கம்பேர் பண்ணலாம். இந்த மாதிரி நமக்கு கம்பேரிசன் டைப்ல பெர்சன்ஸ் வச்சு கேட்பாங்க. இப்ப நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. A, B, C, D and E are 5 friends. A is shorter than B but taller than E. C is the tallest. D is shorter than B and taller than A. Who has 2% taller and 2% shorter than him or her? என்னங்க கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? இங்கே 5 பர்சன்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? A is shorter than B. A வந்து Bயை கம்பேர் பண்ணும்போது ஷார்ட்டாக தான் இருக்காங்க. பட் டாலர் தேன் ஏ. தென் ஏவையும் ஈயையும் கம்பேர் பண்ணால் ஏ தான் டாலர். தென் செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? சி இஸ் த டாலஸ்ட். இங்கே இருக்க 5 பேரில் கம்பேர் பண்ணும்போது சி தான் டாலஸ்ட். தென் தேர்ட் என்னங்க சொல்லியிருக்காங்க? டி இஸ் ஷார்ட்டர் தேன் பி அண்ட் டாலர் தேன் ஏ. டி வந்து பியை கம்பேர் பண்ணும்போது ஷார்ட்டாக தான் இருக்கார். ஆனால் ஏவை விட எப்படி இருக்கார்? டாலராக தான் இருக்கார். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஹூ ஹேஸ் 2% டாலர் அண்ட் 2% ஷார்ட்டர் தேன் ஹிம் ஆர் ஹர். அதாவது அந்த மிடில் இருப்பார் இல்லைங்க, அவங்கள விட 2% ஹைட்டாக இருக்கணும். தென் அவங்கள விடவே 2% எப்படி இருக்கணும்? ஷார்ட்டாகவும் இருக்கணும். அந்த மாதிரி இருக்க அந்த பர்சன் யார் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா? இப்போ நமக்கு ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னங்க சொல்லியிருக்காங்க? ஏ இஸ் ஷார்ட்டர் தேன் பி பட் டாலர் தேன் ஈன்னு கொடுத்துருக்காங்க. ஏ வந்து பியோட கம்பேர் பண்ணும்போது ஷார்ட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே டாலர் யார்? பி தானே. ஸோ ஃபஸ்ட் இங்கே பி எழுதலாமா? ஸோ பி இஸ் டாலர் தென் ஏன்னா இந்த மாதிரி எழுதலாமா? ஏ வந்து பியை விட ஷார்ட்டர்னு சொல்கிறது ஒன்று தான். பி வந்து ஏ விட டாலர்னு சொல்கிறது ஒன்று தானே. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம். பட் டாலர் தேன் ஏ. ஏ வந்து பியோட எப்படி தான் இருக்காங்க? டாலராக தான் இருக்காங்க. ஸோ ஏ ஈயை விட கம்பேர் பண்ணும்போது டாலராக தான் இருக்காங்க. இந்த மாதிரி எழுதலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஓகேவா? செகண்ட் பாருங்கள். சி இஸ் த டாலஸ்ட். ஸோ செகண்டில் என்ன சொல்லியிருக்காங்க? இங்கே பேலன்ஸ் இருக்க 4 பர்சன்ஸ் இருப்பாங்களங்க, அவங்கள கம்பேர் பண்ணும்போது சி தான் இருக்கிறதுலே டாலஸ்ட்டாக இருக்கார். ஓகேவா? தென் தேர்ட் என்னங்க சொல்லியிருக்காங்க? டி இஸ் ஷார்ட்டர் தேன் பி அண்ட் டாலர் தேன் ஏ. தேர்ட் என்ன சொல்லியிருக்காங்க? டி வந்து பியை கம்பேர் பண்ணும்போது ஷார்ட்டராக தான் இருக்கார். ஸோ டி இஸ் ஷார்ட்டர் தேன் பி அப்படின்னா பி இங்கே எழுதலாமா? பி தான் அப்போ டாலாக இருக்க போகிறாரு. ஸோ பி வந்து டியை விட கம்பேர் பண்ணும்போது டாலராக தான் இருக்கார். தென் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? டி இஸ் டாலர் தேன் ஏ. ஸோ டி வந்து ஏ விட எப்படி தான் இருக்கார்? டாலராக இருக்கார். கிளியராக இருக்கா? இப்போ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே எழுதியாச்சா? இப்போ இதெல்லாமே மெர்ஜ் பண்ணுவோமா? மெர்ஜ் பண்ணுங்கள். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு நமக்கு ஆப்வியஸாக யாருங்க வருவா? சி தான் வருவார். ஏன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் படி சி இஸ் த டாலஸ்ட்னு கொடுத்துட்டாங்க. ஸோ சியை ஃபாலோ பண்ணி தான் அந்த 4 பர்சன் வர போகிறாங்க. ஸோ சி இவர் தான் டாலஸ்ட். தென் சிக்கு அப்புறம் யாருங்க வருவா? பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லேயும் பி தான் இருக்கார், தேர்ட் ஸ்டேட்மெண்ட்லேயும் பி தான் இருக்கார். ஸோ ஆப்வியஸாக பி தான் இங்கே வருவார். தென் பாருங்கள், இங்கே நமக்கு ஏ இருக்காங்கங்க, இங்கே வந்து நமக்கு டி இருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபுல்லாக கம்பேர் பண்ணுங்கள். ஏவையும் டியையும் கம்பேர் பண்ணும்போது டி தானே டாலராக இருக்கார். ஸோ அப்போ இங்கே டி தான் வருவார். இவருக்கு அப்புறம் யார் வருவா? ஏ வருவாங்க. தென் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஏவையும் ஈயையும் கம்பேர் பண்ணும்போது ஏ தான் டாலர். ஸோ இங்கே இ வருவாங்களா? கிளியராக இருக்கா? இப்போ ஒரு ஃபுல் சீக்வன்ஸ் நமக்கு ஃபார்ம் பண்ணியாச்சா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஹூ ஹேஸ் 2% டாலர் அண்ட் 2% ஷார்ட்டர் தேன் ஹிம் ஆர் ஹர். ஸோ ஒரு பர்சன் எடுத்துக்கிட்டோன்னா இந்த பர்சன் இருக்கும்போது அவங்கள விட 2% வந்து டாலராக இருக்கணும், தென் 2% ஷார்ட்டராக இருக்கணும். அந்த மாதிரி யாருங்க இருக்கா? இப்போ டி எடுத்துக்கோங்களேன். டியை விட 2 பேர் எப்படி இருக்காங்க? டாலராக இருக்காங்க. தென் டியை விட கம்பேர் பண்ணும்போது 2% எப்படி இருக்காங்க? ஷார்ட்டராக இருக்காங்கல்ல. ஸோ நமக்கு ஆப்ஷன் டி. டி தான் ஆன்சர். கிளியராக இருக்கா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 7 students P, Q, R, S, T, U and V take a series of tests. No 2 students get similar marks. V always scores more than P. P always scores more than Q. Each time either R scores the highest and T gets the least, or alternatively S scores the highest and U or Q scores the least. நமக்கு 5 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களாங்க. ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 7 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. பியிலேருந்து வி வரைக்கும் 7 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா? அவங்க என்ன பண்ணுறாங்க? ஒரு டெஸ்ட் சீரிஸ் வந்துட்டு எடுக்கிறாங்க. அதில் செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? நோ 2 ஸ்டூடெண்ட்ஸ் கெட் சிமிலர் மார்க்ஸ். எந்த 2 ஸ்டூடெண்ட்டுமே சிமிலரான மார்க் வாங்கலை, அதாவது ஒரே மார்க் வந்துட்டு வாங்கலை. தென் தேர்ட் என்னங்க சொல்லியிருக்காங்க? வி ஆல்வேஸ் ஸ்கோர்ஸ் மோர் தேன் பி. வி வந்து ஆல்வேஸ் எப்பயுமே பியை கம்பேர் பண்ணும்போது அதிகமான மார்க் தான் ஸ்கோர் பண்ணுவார். தென் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? பி ஆல்வேஸ் ஸ்கோர்ஸ் மோர் தேன் கியூ. சிமிலர்லி பியுமே கியூவை கம்பேர் பண்ணும்போது அதிகமான மார்க் தான் ஸ்கோர் பண்ணுவார். ஓகேவா? தென் ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்க? ஈச் டைம் எய்தர் ஆர் ஸ்கோர்ஸ் த ஹையஸ்ட் அண்ட் டி கெட்ஸ் த லீஸ்ட். இதனெல்லாம் நோட் பண்ணுங்கள். எய்தர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது அல்லது அந்த மாதிரி.
இப்போது ஆர் வந்து நமக்கு ஹையஸ்ட் ஸ்கோர் வாங்குறாரு அப்படின்னா நமக்கு லீஸ்ட்டாக யாருங்க இருந்திருப்பா? டி தான் இருந்திருப்பாரு. ஓகேவா? இப்போ ஆர் வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் வாங்குறாருன்னா அங்கே கம்மியான மார்க் யார் வாங்கியிருப்பா? டி தான் வாங்கியிருப்பாரு. ஒருவேளை அப்படி இல்லைன்னா ஆர் என்ன சொல்லியிருக்காங்க? எஸ் ஸ்கோர்ஸ் த ஹையஸ்ட். இல்லைன்னா எஸ் ஹையஸ்ட் மார்க் வாங்கியிருப்பாங்க அண்ட் யூஆர்கியூ ஸ்கோர்ஸ் த லீஸ்ட். ஸோ எஸ் வந்து ஹையஸ்ட் மார்க் வாங்கியிருந்தா எய்தர் இங்கேயுமே நமக்கு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. யூ வந்து கம்மியான மார்க் வாங்கியிருப்பாங்க. இல்லை அப்படின்னா கியூ வந்து கம்மியான மார்க் வாங்கியிருப்பாங்க. இப்போ இது கிளியராக இருக்கா? இதை பேஸ் பண்ணி நமக்கு இப்போ இந்த சீக்வன்ஸ் கம்ப்ளீட் ஆகலைங்க. நமக்கு கொஸ்டின் பார்க்குற வரைக்குமே இந்த சீக்வன்ஸ் கம்ப்ளீட் ஆகாது. இங்கே கொடுத்துருக்க கண்டிஷனை ஒரு க்ளூவாக எடுத்துக்கலாம். இப்போது இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும் கம்பேர் பண்ணுங்களேன். கம்பேர் பண்ணால் நமக்கு என்ன தெரியுது? வி வந்து பியை விட அதிகமான மார்க் ஸ்கோர் பண்ணுவார். தென் பி வந்து கியூவை விட அதிகமான மார்க் ஸ்கோர் பண்ணுவார். இது கிளியராக இருக்கா? தென் இங்கே நமக்கு பார்க்கும்போது என்ன தெரியுது? ஆர் வந்து ஹையஸ்ட் மார்க் வாங்கும்போது டி வந்து கம்மியான மார்க்கில் இருப்பார். தென் எஸ் வந்து அதிகமான மார்க் எடுக்கும்போது எய்தர் யூ கம்மியாக இருப்பார், இல்லை அப்படின்னா கியூ கம்மியாக இருப்பாங்க. இது கிளியராக இருக்குல்ல? இப்போ கொஸ்டின் போவோமா? நமக்கு அவங்க என்னங்க கொடுத்துருந்தாங்க? வி பியை விட அதிகமான மார்க் ஸ்கோர் பண்ணுவார். தென் பி வந்து கியூவை விட அதிகமான மார்க் ஸ்கோர் பண்ணியிருப்பார். இது வந்து நமக்கு கொடுத்த ஃபஸ்ட்டு கண்டிஷன். தென் செகண்ட் என்ன கொடுத்துருந்தாங்க? ஆர் வந்து அதிகமான மார்க் வாங்கும்போது நமக்கு டி வந்து கம்மியான மார்க்கில் இருப்பார். ஆர் அப்படி இல்லைன்னா எஸ் வந்து அதிகமான மார்க் வாங்கும்போது எய்தர் யூ இருப்பாங்க, இல்லைன்னா கியூ வந்து கம்மியான மார்க்கில் இருப்பாங்க. இவ்வளோ தான் நமக்கு அந்த 5 ஸ்டேட்மெண்ட்டில் சொன்னது. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க பாருங்கள். இஃப் எஸ் இஸ் ரேங்க்டு 6th, எஸ் வந்து 6th ரேங்க் எடுத்திருந்தாரு அப்படின்னா அண்ட் கியூ இஸ் ரேங்க்டு 5th, கியூ வந்து 5th ரேங்க் எடுத்திருக்காருன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் பி ட்ரூ? இந்த 5 ஆப்ஷனில் எது வந்து ட்ரூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிளியராக இருக்கா? எஸ் வந்து 6th ரேங்க் எடுக்கிறாரு, கியூ வந்து 5th ரேங்க் எடுக்கிறாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. செக் பண்ணுவோமா? இப்போ நம்ம இதை வச்சு சீக்வென்ஸ் ஃபார்ம் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், நமக்கு இப்போது ஆர் தான் ஃபர்ஸ்ட் இருப்பார் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா எஸ் வந்து 6th இருக்காரு அப்படிங்கும்போது ஆப்வியஸாக இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு வராது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாமா? ஆர் வந்து ஃபர்ஸ்ட்டில் இருப்பார், தென் டி வந்து நமக்கு லாஸ்ட், அதாவது 7th இருப்பாரா? இவர் ஃபர்ஸ்ட்டில் இருப்பார், இவர் வந்து 7th இருப்பார். ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? எஸ் வந்து 6th சொல்லியிருக்காங்களா? அப்போ இவர் 6, இங்கே 7 இருக்குன்னா இங்கே 6th யாருங்க இருந்திருப்பா? எஸ் வந்து இருந்திருப்பார். கிளியராக இருக்கா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? கியூ வந்து 5th இருப்பாருன்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ இங்கே கியூ இருந்திருப்பார், 5th இருந்திருப்பார். ஸோ பேலன்ஸ் நமக்கு 2, 3, 4 இந்த பர்சன்லாம் இங்கே யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். தென் அதுக்கு முன்னாடி இவங்க இந்த 4 பேரையும் வச்சு நம்ம எலிமினேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட்டு இங்கே வியை பற்றி பேசியிருக்காங்களா? வி இஸ் ரேங்க்டு 1st ஆர் 4th. வி வந்து 1st இல்லைனா 4th இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஆர் தானே ஃபர்ஸ்ட்டில் இருக்கார், இது நமக்கு ஷியோராக தெரியும். அப்போது வி வந்து ஃபஸ்ட்டாக இல்லை. தென் 4th இருப்பாருன்னு ஒன்று சொல்லியிருக்காங்களா? 4th இருப்பாரான்னு செக் பண்ணுவோமா? பாருங்கள், இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்த்தோன்னா கியூவோடது நமக்கு தெரிஞ்சிருச்சு 5th இருப்பாருன்னு சொல்லிட்டு. அப்போது வி எங்கெங்க இருப்பார்? வி வந்து பியை விட எப்படி இருக்காரு? அதிகமான மார்க் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. தென் பி வந்து கியூ விட அதிகமான மார்க் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல வி வரதுக்கு சான்ஸே இல்லைல்ல. இப்போது 4ல் வந்து வி இருப்பாருன்னு சொல்லியிருக்காங்க. பட் பாருங்கள், விக்கு கம்மியான மார்க் யார் எடுத்திருக்கா? பி எடுத்திருந்திருக்காரு. தென் அவரை விட கம்மியாக தான் கியூ எடுத்திருந்திருக்காரு. ஸோ அப்போது இந்த இடத்துல வி வரதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா இதுக்கப்புறம் பி வரணும். தென் யூவை பற்றி நமக்கு தெரியல. ஸோ அதனால் 4th நமக்கு ஷியோராக வி வரமாட்டாருன்னு மட்டும் தெரியுதுல்ல. ஸோ ஆப்ஷன் ஏ நமக்கு வராது. இப்போ நெக்ஸ்ட்டு செக் பண்ணுவோமா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஆர் இஸ் ரேங்க்டு 2nd ஆர் 3ர்டுன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஆர் நமக்கு ஃபஸ்ட்டில் தான் இருக்கார். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன்லேயே நமக்கு தெரிஞ்சிருச்சு ஆப்ஷன் பி வந்து தப்பு தான். ஸோ ஆப்ஷன் சி பாருங்கள், பி இஸ் ரேங்க்டு 2nd ஆர் 5thன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த 5th எடுத்துக்கோங்களேன். ஆல்ரெடி நமக்கு கொஸ்டின்லேயே கியூ தான் 5thன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்துட்டு வராது. இப்போ 2nd இருப்பாரான்னு செக் பண்ணுவோமா? பி இஸ் ரேங்க்டு 2nd. இப்போது இந்த இடத்துல பி தான் 2nd இருக்காருன்னு வச்சுக்கோங்க. பட் இவருக்கு முன்னாடி யார் இருந்திருக்கணும்? வி இருந்திருக்கணும்ல. ஏன்னா நமக்கு அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் படி வி கிரேட்டர் தேன் பி, அதாவது வி தான் வந்து பியை விட அதிகமான மார்க் எடுத்தவர். பட் இவர் இங்கே 2nd இருந்தார்னா அப்போ வி வந்து ஃபஸ்ட்டில் இருப்பார், அந்த மாதிரி நமக்கு வரும்ல. ஸோ ஆப்ஷன் சியுமே நமக்கு வராது. இப்போது ஆப்ஷன் டி செக் பண்ணுங்கள். ஆப்ஷன் டி என்ன சொல்லியிருக்காங்க? யூ இஸ் ரேங்க்டு 3rd ஆர் 4thன்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ செக் பண்ணுவோமா? இப்போது நான் ஃபஸ்ட்டு 3rdல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல யூ வந்து 3rdல இருக்காரு நான் வச்சுக்கிறேன். ஸோ இங்கே வந்து யூ இருக்காருன்னா இங்கே வி இருந்திருப்பாரு, இங்கே வந்து பி இருந்திருப்பாரா? ஏன்னா வி வந்து பியை விட அதிகமான மார்க் தான் எடுத்திருக்காரு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் படி வச்சு பார்க்கும்போது யூவுமே பியை விட அதிகமான மார்க் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது.
இருக்கா? தென் அடுத்தது யூ வந்து 4த் ரேங்க்ல இருப்பாருன்னு சொல்லியிருக்காங்களா? சப்போஸ் யூ வந்து இங்க இருந்தாருன்னா, இந்த வியும், பியும் இங்க இருந்திருப்பாங்களா? இதுக்கான சான்ஸுமே இருக்குல்ல. இப்போ வி கிரேட்டர் தேன் பி கிரேட்டர் தேன் கியூன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா, யுவோட பொசிஷன் பத்தி நமக்கு கொஸ்டின்ல இங்க தான் இருப்பாருன்னு சொல்லல. நமக்கு யுவ பத்தி சொல்லியிருக்க ஒரே பாயிண்ட் என்னன்னா, எஸ் ஃபர்ஸ்ட் ரேங்க்கா இருக்கும்போது யூ லீஸ்ட்ல இருப்பாரு. பட் இங்க நமக்கு இந்த கண்டிஷனே நமக்கு எப்படி தான் இருக்கு? தப்பா தான் இருக்கு. ஸோ யுவோட பொசிஷன் நமக்கு எக்ஸாக்ட்டா இங்க நமக்கு தெரியாது. ஸோ எய்தர் அவரு 3ல இருக்கலாம். இல்ல அப்படின்னா 4த்ல இருக்கலாம். ஸோ இத வச்சு பார்க்கும்போது, எக்ஸாக்ட்டா அவர் எங்க இருப்பாருன்னு தெரியாது. ஆனா, அதுக்கான பாசிபிலிட்டீஸ் எந்த ஆப்ஷன்ல நமக்கு கரெக்ட்டா இருக்கு? ஆப்ஷன் டில தானே கரெக்ட்டா இருக்கு. இப்ப இதுவே ஈயும் செக் பண்ணுங்க. டி இஸ் ரேங்க்டு 4த் ஆர் 5த்ன்னு இருக்குங்க. பட் நமக்கு டீன்றது லாஸ்ட் ரேங்க் தான் அப்படின்னு சொல்லி நமக்கு கிளியராவே தெரியுது. டி தானே லீஸ்ட் மார்க் எடுத்திருந்திருப்பாரு. ஸோ ஆப்ஷன் இ வருமா? ஆப்ஷன் இயுமே வராது. இதுல அவங்க எது வந்துட்டு ட்ரூன்னு தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ எய்தர் யூ வந்து நமக்கு 3 பொசிஷன்ல இருந்திருக்கலாம். இல்ல அப்படின்னா 4த் ரேங்க்கா இருந்திருக்கலாம். கிளியரா இருக்கா? நெக்ஸ்ட் சம் போலாமா? தென் லாஸ்ட் சம் பாருங்க. கொஸ்டின் இங்க குடுத்துருக்காங்க. A ஸ்டார் B மீன்ஸ் A and B are of same age. Then A minus B means B is younger than A. Then A plus B means A is younger than B. என்ன சொல்லியிருக்காங்க? இங்க A ஸ்டார் B அப்படின்னா Aவும் Bயும் சேம் ஏஜ்னு சொல்லியிருக்காங்க. தென் A மைனஸ் B அப்படின்னா B is younger than A. B வந்து A விட யங்கா தான் இருக்காரு. தென் A plus B அப்படின்னா A is younger than B. ஸோ A வந்து B யோட எப்படி தான் இருக்காரு? யங்கா தான் இருக்காரு. இப்போ இதை நோட் பண்ணிக்கலாமா? ஸ்டார். ஸோ ஸ்டார் இருந்துச்சுன்னா என்ன சொல்கிறாங்கங்க? ஏவும் பியும் சேம் ஏஜ்னு சொல்கிறாங்க. தென் மைனஸாக இருந்துச்சு அப்படின்னா பி இஸ் யங்கர் தேன் ஏ. ஸோ பி வந்து ஏவோட கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்காரு? யங்காக தான் இருக்காரு. தென் ப்ளஸ்ஸாக இருந்துச்சு, ஏ ப்ளஸ் பியாக இருந்துச்சு அப்படின்னா ஏ இஸ் யங்கர் தேன் பி. ஏ வந்து பியோட எப்படி தான் இருக்காரு? யங்கராக தான் இருக்காரு. இது கிளியராக இருக்கா? இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். சச்சின் ஸ்டார் இருக்குங்க, மதன் மைனஸ் ரீனான்னு இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம இந்த சிம்பல் யூஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணுவோமா? இப்போது எஸ்னா சச்சின், சச்சின் ஸ்டார் மதன் இருக்கா? ஸ்டார்னா என்ன அர்த்தம்? ஈக்குவல் டு தானே. ஸோ ஸ்டார் அப்படின்னா ஈக்குவல் டு, சச்சின் ஈக்குவல் டு மதன் அப்படின்னா என்ன? சச்சினும் மதனும் சேம் ஏஜ் தான். இப்போது மதன் மைனஸ் ரீனான்னு சொல்லிட்டு இருக்கா? மைனஸ் அப்படின்னா என்னங்க? இந்த இடத்துல மைனஸ்னா பி வந்து ஏ விட யங்கராக தான் இருக்காரு. இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா, இப்போ இந்த இடத்துல ஏன்றது மதன் வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு என்ன ஆர்டரில் இருக்குது? மதன், ரீனான்னு தான் இருக்குது. இங்கே வந்து யார் இருக்கா? பின்ற இடத்துல ரீனா தான் இருக்காங்க. ஸோ அப்போ அப்படியே நமக்கு இங்கே ஆர் வருமா? ரீனா வருவாங்களா? இங்கே வந்து யார் வருவா? மதன் வருவாங்களா? ஸோ ரீனா இஸ் யங்கர் தென் மதன் அப்படி தானே வரும். ஸோ இது எப்படி எழுதலாம்? மதன் வந்து ரீனா விட எப்படி தான் இருப்பார்? எல்டராக தான் இருப்பார். இது கிளியராக இருக்கா? இப்போது ஆப்ஷன் பாருங்கள். ரீனா இஸ் த யங்கஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு உங்களுக்கு என்னங்க தெரியுது? சச்சினும் மதனும் சேம் ஏஜ். தென் மதன் வந்து ரீனா விட எப்படி தான் இருக்காங்க? ஓல்டராக தான் இருக்காங்க. இப்போது நம்ம செக் பண்ணுவோமா? ரீனா தான் வந்து யங்கஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏவே பாருங்கள். 2 பேரும் ஒரே ஏஜ் அப்படின்னா இவங்க 3 பேரை கம்பேர் பண்ணும்போது யார் யங்கஸ்டாக இருப்பா? ரீனா தானே யங்கஸ்டாக இருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இப்போ பிசி ரெண்டையும் செக் பண்ணுங்கள். ரீனா இஸ் த ஓல்டஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? இல்லை. சச்சினும் மதனும் சேம் ஏஜ். தென் இவங்க 2 பேரோட கம்பேர் பண்ணும்போது யங்கஸ்டாக இருக்கிறது யார்? ரீனா தான். ஆப்ஷன் சி என்ன சொல்லியிருக்காங்க? மதன் இஸ் யங்கர் தேன் ரீனான்னு சொல்லியிருக்காங்களா? மதன் வந்து ரீனா விட யங்கராக இருக்காரா? இல்லை. நமக்கு மதன் வந்து ரீனா விட எப்படி தான் இருக்காங்க? ஓல்டராக தான் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். கிளியராக இருக்கா? இதோட நமக்கு கம்பேரிசன் டைப் வந்துட்டு முடியுதுங்க. நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் இதில்? இப்போ ஒரு செட் ஆஃப் பர்சன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஹைட்டை பேஸ் பண்ணி பார்த்தோம், ஏஜை பேஸ் பண்ணி பார்த்தோம், மார்க்ஸை வச்சு பார்த்தோம். இந்த மாதிரி தான் நமக்கு இந்த கம்பேரிசன் டைப்பில் கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம இதோட தேர்ட் டைப் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. நம்ம நெக்ஸ்ட் வந்து சீக்வென்ஷியல் ஆர்டர் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு டைப் 4 வந்துட்டு இருக்கு. அது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். தேங்க்யூ.